Hello viewers, நீனோ பார்க்க போறது One Piece episode 1088 part 2. ஓபன் பண்ணா கமபக்கா கிங்டம் காட்டுறாங்க. அங்கதான மொத்த ரெவல்யூஷனரி ஆர்மியுமே இருக்காங்க. அவங்க நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி சாபோ வந்து அலபாஸ்டாவோட கிங்கான நெஃபர்டரி கோப்ராவை கொன்னுட்டான் அப்படிங்கிற நியூஸை பார்த்து ரொம்பவுமே கவலைப்பட்டு இருக்காங்க. நியூஸ் பேப்பர்ல வரதெல்லாம் இவங்க நம்பலாமா? முதல்ல கோலாக்கு பயம், சாபோ நல்லபடியா இருக்கானா இல்ல அவனுக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு. அண்ட் அவரோட பொண்ணான விவியையும் கிட்னாப் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலுமே அவனை நினைச்சு இங்க இருக்க எல்லாத்துக்குமே கவலை தான். அவனை எப்ப தனியா விட்டுட்டு கிளம்புனாங்களோ அன்னையில இருந்தே இவங்களுக்கு கவலையா தான் இருக்குது. ஆனா சாபோ இந்த சம்பவத்தை கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான்னு அவ்வளவு கான்பிடென்ட். பட் இதே கான்பிடென்ட் டிராகனுக்கும் இருக்குது. பட் இருந்தாலும் அவன் மட்டும் இந்த தப்ப பண்ணிருந்தானா கண்டிப்பா அவனுக்கு தண்டனை இருக்குன்னு தான் சொல்லுவாரு. அது என்ன ரீசனா இருந்தாலும் சரி, அவரை கொல்றதுக்கு இவனுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதனால அவனை மன்னிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாரு. அப்ப ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா குமா, இதுதான் ஆக்சுவலா ஒரிஜினல் குமா. அவங்கிட்ட நீ என்னத்த பாத்தியோ அதை சொல்லுன்னு சொல்லி கேட்டா அவன் பாத்தீங்கன்னா ஏதோ அடிமை மாதிரியே நடந்துக்குவான். அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாம் இவனை படாத பாடுபடுத்தி என்ன நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கானுங்க பாத்தீங்களா. எல்லாருமே இப்ப ரொம்பவும் கவலைப்படுறது நினைச்சுதான். அந்த டைமுங்கும் போது கரெக்டா ஒரு போன் கால் வரும். அதை எடுக்க போறதுக்கு முன்னாடியே இப்படி கமபக்கா கிங்டம்க்கு ஒரு கால் வருதுன்னு நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா அவனுங்க அங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பா அது ஃப்ளேம் எம்பரரா தான் இருக்கணும். நம்ம அந்த கால்ல என்ன பேசுறாங்க, என்ன பிளான் பண்றாங்கன்னு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடலான்னு 4 பேர் உட்கார்ந்து போக்கஸ் பண்ணி கேட்டுட்டு இருப்பானுங்க. கால் அட்டன் பண்ணா அது சாபோ தான். என்ன மன்னிச்சிருங்க, உங்க எல்லாத்தையுமே நான் ரொம்ப கவலைப்பட வச்சுட்டேன்பா. அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னு காட்ட மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணா லூஃபி அந்த நியூஸை படிச்சு பார்த்துட்டு வாய்ப்பே இல்ல, சாபோ கண்டிப்பா விவியோட அப்பாவை கொன்றிருக்க வாய்ப்பே இல்லன்னு கத்துற கத்துல கப்பலே ஒரு செகண்ட் ஜம்ப் அடிக்கும்னா பாருங்களேன். லூஃபிக்கு நல்லா தெரியும் சாபோ இப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டான்னு. அதனாலேயே கப்பல்ல அங்க எங்கன்னு உருண்டுட்டு கிடப்பான். அண்ட் ராபினும் அவங்க கூட இருந்திருக்காளே, அதனாலேயே அவளுக்கு ரெவல்யூஷனரி ஆர்மியை பத்தியும் நல்லாவே தெரியும். அவங்களோட டார்கெட் இந்த வேர்ல்டு நோபல்ஸ் இருக்கானே, அதான் அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ். அவனுங்க தானே தவிர கிங்கங்க இல்ல. ஏன்னா இவங்க எதிர்த்து சண்டை போட்டு வார் டிக்ளேர் பண்ணது செலஸ்டியல் டிராகன்ஸுக்கு எதிராக தான். இவரை எதுக்காக அவன் கொன்னான்னு தெரியல, முதல்ல கொன்னானே தெரியல. அண்ட் விவிக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு காணாம போயிட்டான். இந்த நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு நம்ம ஆளுங்க பூரா மண்டைய பிச்சுக்குவாங்க. உடனே லூஃபி என்ன சொல்லுவான், வாங்க நம்ம சட்டு புட்டுன்னு அலபாஸ்டாக்கு போவோம் அப்படின்னு கப்பலை திருப்ப சொல்லுவான். அங்க போய் என்ன கிண்டவாப்பா போற, கிங் கோப்ரா இறந்து போயிட்டாரு, விவியும் காணாம போயிட்டா. அதுவும் எங்க மரி ஜாய்ஸ்ல இருக்கும் போது தான். அப்படிங்கும் போது அலபாஸ்டாக்கு போய் என்ன நடக்க போகுது, அப்போ வாங்க மரி ஜாய்ஸுக்கு போலாம்பா. இத கேட்ட கரிபு, எது மரி ஜாய்ஸுக்கு போகணுமா, கொய்யாலையெல்லாம் அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க, அங்க போயிட்டு எவன் சீரழியறதுன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். எந்த ரூம்ல இருந்து கத்திட்டு இருக்கான்னு பார்த்தா ரூம் எல்லாம் இல்ல, அவன் அந்த பேரல்ல தான் அடைச்சு வச்சிருக்கானுங்க. ஒரே மிதி உருண்டு ஓடுவான். ஜோரோ புடிச்சு திட்டுவான், ஏண்டா ஆவுன்னா கிளம்பி அங்க போலாம் இங்க போலாங்கிற, நம்ம எனிமீஸ் எல்லாம் என்ன சாதாரண ஆளுங்க நினைச்சிட்டு இருக்கியா, தூக்கி போட்டு வாயிலே மிதிப்பானுங்க. நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போய் சண்டை போடணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்டா நான் போடுவேன், நீ போட மாட்டியா, பயந்துட்டியா சோரோ சொல்லு அப்படின்னு. உடனே அவன் என்ன சொல்லுவான், போறத பத்தி பிரச்சனை இல்ல, எந்த ஒரு லீடுமே இல்ல, சும்மா அங்க போய் தேவையில்லாம சண்டை போட்டு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணும், முதல்ல டென்ஷன் ஆகுறத நிப்பாட்டு யோசிம்பா. அதுவும் கரெக்ட் தானே, அங்க ஏதாச்சும் மாட்டிக்கிட்டா இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனை அப்படி இப்படின்னு தெரிஞ்சா கூட போய் காப்பாத்தி கூப்பிட்டு வரலாம். ஒண்ணுமே தெரியாம அங்க போய் என்ன பண்றது. இடையில சாப்பர் உட்கார்ந்து கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். விவியோட டேடி செத்து போயிட்டாரு, விவி பாவம், நம்ம கிட்ட எவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிட்டாங்க, கடைசியில இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவான். ஆக்சுவலா நம்மளுங்க அலபாஸ்டால போய் அலப்பற பண்ணி crocodile தெரிவிக்க விட்டதுக்கு அப்புறம் அவர் அவ்வளவு பெரிய கிங்கா இருந்தா கூட இவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நன்றி கேட்டிருப்பாரு. அவ்வளவு நல்ல மனுஷன். ஐ மீன் தலை குனிஞ்சாதான் நல்ல மனுஷன் இல்ல, தான் தான் பெரிய கிங்கு அப்படின்ட்டு ஒரு திமிர் இல்லாத நல்ல மனுஷன் வைங்க. அந்த அளவுக்கு எந்த கிங்குமே நல்லவர் இல்லைன்னு ஒரு சைடு இப்படி அழுதுட்டு இருப்பாங்க. விவி இப்ப என்ன பஞ்சாயத்துல இருக்காளோன்னு இன்னொரு சைடு அழுதுட்டு இருப்பாங்க. சொல்ல போனா கடைசியா நடந்த ரெவரியிலேயே பெரிய கலவரம் தான் இருக்குது. இப்ப எல்லாருமே மாத்தி மாத்தி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஒரே டிஸ்கஷன் தான். விவியை காப்பாத்தணும், சாபோவையும் காப்பாத்தணும், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லன்னா இவங்களுக்கு மண்டை வெடிச்சிரும். அப்போ ஜோரோ லூஃபியை கூப்பிட்டு நீ சாபோக்கு இப்ப போய் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றேன், ஏசும் இதே மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்கும் போது நீ என்ன சொன்ன அதை யோசிச்சு பாருன்னு. லூஃபிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, ஏஸ் வந்து ஹெல்ப்னு கேட்கிற வரைக்கும் ஏன்னா அவனால முடியும், அவன் முடியலன்னா வேணா கேட்பான் அப்படின்னு அவனை புஷ் பண்ணிருப்பான். ஏன்னா அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை. அதே மாதிரி தான் சாபோவும் விவியும். விவி எல்லாம் ரொம்ப டஃப்பான பொண்ணு தான், அவளால முடியும், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி நமக்கும் ஒரு நாள் டைமிங் வரும், அந்த டைம் நம்ம பண்ணிக்கலாம். அதனால அது வரைக்கும் சும்மா எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணாம பேசாம இருக்கிற வழியை பார்ப்போமா. ஆனா லூஃபி அதுக்கும் ஒத்துக்கிற மாதிரி இல்ல, நம்மளால கலவரம் மட்டும் தான் பண்ண முடியும்னா அதையும் பண்ணுவோம் தான் ஒத்த கால நிப்பான். இவன் இப்படி சொல்றான்னு மொத்த டீமுமே ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஆனா நம்ம சஞ்சி மட்டும் ஜோரோவை கலாய்க்கிற மாதிரி சொன்ன உடனே ஜோரோ வந்துட்டு, டேய் நீ நாலாவது ஆள் தானே, நீ எல்லாம் வாய் பேசாதன்னு கிண்டல் பண்ணுவான்.
பெரி பவுண்டில நம்ம செஞ்சு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கான்ல அதை வச்சு கிண்டல் பண்ண உடனே அவனுக்கு கடுப்பாயிரும். உடனே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவானுங்க. செம்ம காமெடியா இருக்கும். இங்க நம்ம ராபின் வந்து மொத்த நியூஸ் பேப்பரையும் அப்படியே புரட்டி பார்த்துக்கிட்டே இருப்பா. அடுத்தடுத்து ஏகப்பட்ட நியூஸ். இவங்க லேண்ட் ஆஃப் ஆனர்ல இருந்தப்போ தாறுமாறா சம்பவம் ஆயிருக்குது. எல்லாமே ஓகே தானா இல்ல நமக்கு ஏதாச்சும் பிரச்சனையானு கேட்டா பிரச்சனை இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாம் ஓகே தாங்கிற மாதிரி சொல்லுவா. அட வேற ஒண்ணும் இல்ல, 7 வார்லார்ட் சிஸ்டத்தை தூக்கிட்டாங்கல்ல. இப்ப அவங்க எல்லாருமே எலைட் பைரட்ஸ். அவங்களால இனிமேட்டெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டேபிளாலாம் இருக்க முடியாது. கடல்ல அங்க எங்கன்னு உலாத்திட்டே தெரிய வேண்டியதான். நேவி ஆளுங்க வந்தா ஒண்ணு தப்பிக்கணும், இல்லன்னா சண்டை போட்டு ஜெயிக்கணும். இனி கவர்மெண்ட் சப்போர்ட்லாம் அவங்களுக்கு இருக்க போறது இல்ல. அடுத்தது நம்ம பக்கி ராஸ் கில்டுன்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் ஒண்ணு ஆரம்பிச்சிட்டான். அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும், பட் அந்த போஸ்டர் பார்க்கும்போது அப்படி தெரியுது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லூஃபி, பிளாக் பியர்டு, பக்கி, ஷாங்க்ஸ் இவங்க 4 பேரும் தான் இப்ப இருக்க கடலோட எம்பரர்ஸ். உடனே லூஃபி காட்டு கத்துவான். இல்லவே இல்ல, அது தப்புன்னு. தப்பாவும் இருக்கலாம், ரைட்டாவும் இருக்கலாம், எதுவும் பண்ண முடியாதுன்னு இப்படியும் பேசுவா, அப்படியும் சொல்லுவா. இன்னும் சில பல விஷயங்கள்லாம் இருக்குது. அதுல பெரிய பெரிய நேம் எல்லாம் வருது. அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டவனே சரி அதுல எது பெரிய நியூஸ்னு கேட்கும்போது சாபோவோட நியூஸ் தான். லூஃபி ஒரே வார்த்தை, அவன் ரொம்ப இன்னசென்ட் நல்லவன்னு சொல்லிட்டு அப்படியே கவுந்துருவான். அதுக்கப்புறம் அவனை பத்தி ஒன்னொன்னா சொல்லுவான். அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு வீட்டுல வளர்ந்தவன். பட் அவனுக்கு அப்படி வாழணும்னு ஆசை இல்ல. அதுக்காக தான் அவன் ஃப்ரீ ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான். அதுக்கப்புறம் இவங்க ஒன்னா சேர்ந்து பைரட் ஆகி கடலை சுத்தி வரணும்னு ஆசைப்பட்டாங்க. சொல்ல போனா அதுக்கான ப்ரிப்பரேஷனையும் தாறுமாறா பண்ணானுங்க. ஆமா, ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இவங்க 3 பேரும் ஒருவேளை ஒரே டீமா இருந்து ஒன்னா கடல்ல டிராவல் பண்ணிருந்தாங்கன்னா கதை எப்படி போயிருக்கும்? வாட் இஃப் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா கீழே நல்லா இருக்குன்னு பண்ணுங்க, இல்லன்னா வேற எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. 3 பேரும் மாத்தி மாத்தி சபதம் எடுத்துக்கிட்டு பிளாஷ்பேக்ல என்னென்னலாம் பேசினானுங்களோ அதைத்தான் திருப்பி காட்டுவானுங்க. லூஃபிக்கு அது ஒரு சூப்பரான நினைவுகள். இப்போதைக்கு ஏஸ் இல்ல, அது ஒண்ணுதான் அவனுக்கு ஒரே குறை. இப்படி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சவன் அதுக்கப்புறம் அவனோட ட்ரீம் என்னன்னு சொல்லி ஒரு பாட்டு மாதிரி சொல்லுவானா. அது என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டாங்க. பட் அவன் அப்படி சொன்னதை கேட்டுட்டு அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. அது ஆக்சுவலா பைரட் கிங் ஆகிறத விட கஷ்டமான வேலையாச்சப்பா. உசோப்பெல்லாம் இம்பாசிபிளும்பா. ஆனா அது ஃபன்னியா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிப்பாங்க. ஒருவேளை அவனுக்கு மூளை கீழே கலங்கி போயிருக்கும். சாப்பரு டப்புன்னு அவன் மண்டையை செக் பண்ணுவான். யாருமே இப்படி ஒரு யோசிக்க மாட்டாங்கடா. இதை வேற யார்ட்டையாச்சும் சொன்னியான்னு கேட்டா ஆமா எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல குறிப்பிட்ட சில பேர். ஷாங்க்ஸ், ஏசு, சாபோ. சரி இதை சொன்னதுக்கு அப்புறம் அவனு என்ன பண்ணான்னு கேட்டா எல்லாம் விழுந்து சிரிச்சாங்களாமா. அதுலயும் ஷாங்க்ஸுக்கெல்லாம் கண்ணீரே வந்துருச்சு சிரிச்சதுல. பட் அவனோட ஐடியாவை கேட்டுட்டு எல்லாம் அசந்து போயிட்டாங்க. அவனோட ட்ரீம் அப்படித்தான் முடிக்கணும்னு அவனுக்கு ஆசைங்கிற மாதிரி சொல்லுவான். என்ன ட்ரீம் என்னன்னு தெரியல, பட் முடிவுக்கு கொண்டு வர போறாங்கன்னு மட்டும் தெரியுது. சரி இதுக்கப்புறம் நம்மளுக்கு மீட் பண்ண போற அந்த பெரிய பெரிய வில்லனுங்க யார் யாருன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.